வில்வத்துக்கு இருக்கக்கூடிய மகிமைகள் நீரிழிவை போக்கக்கூடிய தன்மை இருக்கும். அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை போக்கக்கூடிய தன்மை இருக்கும். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போக்கக்கூடிய தன்மை இருக்கும். வாதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை போக்கக்கூடிய தன்மை இருக்கு. பித்தம் இதெல்லாமே மருத்துவ குணம் தான். பித்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை போக்கக்கூடிய தன்மை அந்த வில்வாஷ்டகத்துக்கு. உடல்ல ஹீட் ஜாஸ்தியாக இருக்க, ஹீட் ஜாஸ்தியாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? பைல்ஸ் வரும். ஆமாம், ஓகேங்களா? அடி வயிற்றுல ஹீட் ஜாஸ்தியாக இருந்தால் பைல்ஸ் வரும். இதை போக்கக்கூடிய தன்மை அப்படின்றது அந்த வில்வ பழத்துக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. இது மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். அதனால் இந்த காலகட்டத்தில் அதனால்தான் வில்வார்ச்சனை அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக அனைவரும் வில்வார்ச்சனை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லலாம். சாதாரணமாக புஷ்பம் போடுறோம். நம்ம புஷ்பம் போடும்போதே என்ன நிகழ்வு நடக்கும்னு பார்த்திங்கன்னா, அந்த புஷ்பத்தை மறுநாள் யூஸே பண்ண முடியாது. ஆனால் வில்வத்துக்கு மகிமை பார்த்திங்கன்னா திருப்பி அந்த வில்வத்தை திருப்பியும் அதை தொடச்சிட்டு திருப்பி எடுத்து போடலாம். அந்த விதமான மகிமை அந்த வில்வத்துக்கு இருக்குன்னு சொல்லலாம். இப்போது எல்லாமே பார்த்திங்கன்னா, அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணோம் சார்? நீங்கள் உங்களுக்கு கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தாக்கம் இருக்குது. அந்த மாதிரி நிகழ்வெல்லாம் இருக்கும்போது உங்கள் சிவன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் போயிட்டு வில்வ மரத்தை நட்டிங்க அப்படின்னு சொன்னாவே அதுவே பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பரிகாரமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லலாம். ஏன் அந்த 3 இதழ் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 இதழ் அப்படின்றது திரிசூலம் அப்படின்ற அமைப்பு இருக்குது. புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி பகுதியிலையும் இந்த மாதத்துலேயும் அந்த வில்வார்ச்சனை பண்ணுறதே விசேஷம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நோய் நொடிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளை அண்டாதுன்ற விஷயம் இருக்கும்.